எப்படி எவ்ரிவான் இந்த வீடியோல நம்ம சியூடி பிஜி 2025க்கான அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ என்டிஏலேருந்து நமக்கு அஃபிஷியலா ஆன்சர் கீயோ ஸ்கோர் கார்டோ இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் அது ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம் இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்க போறோம். இது வந்துட்டு உங்களோட ஆன்சர் கீ வந்தோடனே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஆன்சர் கீ வந்த உடனே எப்படி நீங்க ஸ்கோர் கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கோர் கார்ட் ரிலீஸ் ஆனோனே ஒரு சாம்பிள் ஸ்கோர் கார்ட் எப்படி இருக்கும்? அதுலேருந்து நீங்க பெர்சன்டேஜ் அண்ட் மார்க் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். தென் சியூடி பிஜி 2025ல மார்க் வெர்சஸ் பெர்சன்டைல் அனாலிசிஸ். ஸோ இந்த மாரி எக்ஸாம்ஸ்ல பெர்சன்டைல் அனாலிசிஸ் வச்சு தானே வந்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்வாங்க. ஸோ நீங்க எடுத்திருக்க மார்க் வந்து எந்த பெர்சன்டைல்ல வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்க செலக்ட் ஆகி கவுன்சிலிங் போனீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை? கவுன்சிலிங் டைம்ல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னு பார்க்கலாம். தென் கவுன்சிலிங் ஃபீஸ். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் டேட்டாபேஸ் வச்சு கவுன்சிலிங் ஃபீஸ் ஒரு ஒரு காலேஜ்ல எந்த ரேஞ்ச்ல இருக்குன்றதும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டா டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். ஆன்லைன்ல இருக்குமா? ஆஃப்லைன்ல இருக்குமா? அந்த மாதிரி விஷயம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவ் டு கால்குலேட் த ஸ்கோர். ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். சியூடி பிஜில நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ மார்க்கிங் ஸ்கீம் ஒரு தடவ குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். இது நம்ம சியூடி பிஜி பத்தி கம்ப்ளீட் வீடியோ போட்டப்பயே இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க கரெக்ட்டா ஒரு ஆன்சர் பண்ணீங்கன்னா 4 மார்க்ஸ் வரும். இன்கரெக்ட்டா பண்ணா -1 வரும். நீங்க ஆன்சர் பண்ணாம விட்டீங்கன்னா, அதுக்கு எந்த ஒரு மார்க்குமே அலாட் பண்ண மாட்டாங்க. சப்ட்ராக்டும் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் நமக்கு இருக்கு. ஸோ அத வச்சு நீங்க கால்குலேட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட்ன்னு ஒண்ணு அனுப்பிச்சிருப்பாங்கல்ல என்டிஏலேருந்து. நீங்க ஆல்ரெடி சியூடி எக்ஸாம்ல என்ன வந்துட்டு நீங்க ரெஸ்பான்ஸ் குடுத்துருக்கீங்களோ, என்னென்ன ஆன்சர் நீங்க மார்க் பண்ணியிருக்கீங்களோ, அது ரெஸ்பான்ஸ் ஷீட்டுன்னு உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ட வச்சு லைக் ஓஎம்ஆர் ஷீட் மாரி உங்களுக்கு வந்திருக்கும்ல. ஸோ அதுலருந்து நீங்க கரெக்ட் ஆன்சர் கீ வந்தோனே, என்டிஏலேருந்து ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அத வந்து கரெக்ட் போட்டுக்கோங்க. ராங்கா இருக்கப்ப எக்ஸ்ன்னு போடுங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணாம விட்டதுக்கு எதுவுமே மார்க் பண்ணாதீங்க. ஸோ டிக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தனியா கவுண்ட் த நம்பர் ஆஃப் கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்க கரெக்ட்டா இருக்கிறதெல்லாம் டிக் போட்டிருப்பீங்க. தப்பா இருக்கிறதெல்லாம் ராங் போட்டிருப்பீங்கல்ல. ஸோ அந்த சிம்பிள் எல்லாமே கவுண்ட் பண்ணி ராங் எவ்ளோ, லைக் ரைட் எவ்ளோ அப்படின்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ உங்களோட டோட்டல் ஸ்கோர் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர். இப்போ நான் 10 கரெக்ட்டா பண்ணியிருக்கேன். 10 டிக் பண்ணியிருக்கேன்னா என்னோட ஆன்சர் ஷீட்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு 10 இன்டூ 4. ஸோ அது மைனஸ் எவ்ளோ இன்கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க. 5 இன்கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்கன்னா 5 இன்டூ 1. ஸோ இத நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் ஸ்கோர் எவ்வளோன்னு வந்துரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க கரெக்ட் ஆன்சர் 60 குடுத்துட்டு, இன்கரெக்ட் வந்து 15 குடுத்திருந்தீங்கன்னா, ஸோ 60 இன்டூ 4 மைனஸ் 15 இன்டூ 1. ஸோ இத பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்கோருமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆன்சர் கீ வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படிதான் ஸ்கோர் கால்குலேட் பண்ணணும். மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கோர் கார்ட். ஸோ ஸ்கோர் கார்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு இப்படிதான் இருக்கும். உங்களோட ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நேம், மதர் நேம், ஃபாதர் நேம், கேட்டகரி, ஜெண்டர், வெதர் யூ ஆர் பிடபிள்யூடின்னு கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த், ஐ மீன் அது ஆமாவா இல்லையான்னு நீங்க குடுத்தது இங்க பாப்புலேட் ஆகும். தென் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், தென் ஸ்கோர் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்க தான் வந்துட்டு டெஸ்ட் பேப்பர் கோடுன்னு அதோட சப்ஜெக்ட் நேம், நீங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, இன் நியூமெரிக்கல் வேல்யூ அண்ட் இன் வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இங்க பாப்பப் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு மார்க்ஸ் வெர்சஸ் பெர்சன்டைல் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு என்னன்னா, ஆவரேஜா வந்து போன வருஷம் வரைக்கும் எடுத்த ஒரு டேட்டாபேஸ் கம்பேரிசன்லேருந்து இந்த வருஷம் குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க உங்களோட மார்க் இப்ப நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கோர் கார்ட்ல இருக்க மார்க் வந்து 272, 300ல இருந்துச்சுன்னா, 99 to 100%. ஓகே. ஸோ 242, 269னா 95 to 90. இது வந்து எக்ஸாக்ட் பெர்சன்டைலா சொல்ல முடியாது. எல்லாமே வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் தான். ஓகே. ஸோ உங்களோட ஸ்கோர்க்கு ஏத்த மாரி நீங்க பெர்சன்டைலும் பார்த்துக்கலாம். நீங்க 0 to 29ஆ இருந்தா பிலோ 5%, 120 to 149, 60 to 74% பேஸ்ட் ஆன் யுவர் ரேஞ்ச். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கும் பெர்சன்டைலுக்கும் உள்ள அனாலிசிஸ். நெக்ஸ்ட் இப்ப நம்ம கவுன்சிலிங் இப்ப எனக்கு நான் காலேஜ் செலக்ட் பண்ண போறேன். கவுன்சிலிங் போறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போணும், அத நான் இப்பயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிஜியோட ஸ்கோர் கார்ட். அதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். கரெக்ட்டா? ஸ்கோர் வச்சு தான் நீங்க ஜாயின் பண்ண முடியும். அந்த ஸ்கோர் கார்ட் எங்க வரும்? நமக்கு டவுன்லோடட் ஃப்ரம் த என்டிஏ போர்ட்டல். என்டிஏலயே ஸ்கோர் கார்ட் ரிலீஸ் ஆயிடும். அதுல வந்துட்டு என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டிஓபி கேட்டாங்கன்னா, அத போட்டு டவுன்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்கோர் கார்ட் வந்துரும். அத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கொண்டு போணும். லைக் பிசிக்கலா போற மாரி இருந்தா. நெக்ஸ்ட் சியூடி
அட்மிட் கார்டோட வீடியோலயே நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். இந்த அட்மிட் கார்டு உங்களோட கவுன்சிலிங் பர்ப்பஸ்ல யூஸ் ஆகும். ஸோ 2, 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுவுமே நீங்க கையில வச்சிருக்கணும். உங்களோட சியூடி, பிஜியோட அட்மிட் கார்ட். இல்லன்னா இப்பவே தேடி எடுத்து வச்சுக்கோங்க. தென் கிளாஸ் 10 அண்ட் 12 மார்க் ஷீட். இது எல்லா காலேஜ்லயும் நம்ம கேட்கறது தான். ஓகே. ஸோ 10த் அண்ட் 12த் மார்க் ஷீட்ஸ் சப்போஸ் நீங்க 11த்லயும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா, சில பேருக்கு அது காமன் எக்ஸாம் அதுவுமே மேபி வேணும்னா வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு 10 அண்ட் 12 தான் சொல்லியிருக்காங்க. தென் கிராஜுவேஷன் மார்க் ஷீட். ஆப்வியஸ்லி நீங்க எல்லாமே யூஜி முடிச்சதுனால தான் இப்போ பிஜிக்கு அப்ளை பண்றீங்கல்ல. ஸோ உங்களோட கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டும் நீங்க குடுக்கலாம். இஃப் இன் கேஸ் லாஸ்ட் இயர்ல இருக்கேன், இன்னும் எனக்கு கிடைக்கலன்னா, ஸோ இதுவரைக்கும் உங்க காலேஜ்லேருந்து எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு பார்த்து, நீங்க அதுக்கு ஏத்த மாரி லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் உங்க காலேஜ்லேருந்து இன்னும் மார்க் ஷீட் வரல. ஸோ அந்த மாரி நீங்க வந்து கொண்டு போலாம். அப்படி இல்லன்னா, நீங்க எந்த காலேஜோட கவுன்சிலிங்க்கு போறீங்களோ, அவங்களுக்கே நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிசி. டிசியுமே வந்துட்டு லாஸ்ட்டா நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல, ஸ்கூல் ஆர் காலேஜ்ல படிச்சீங்களோ, அங்கருந்து குடுத்துருப்பாங்கல்ல அந்த டிசி, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் இருந்தா மட்டும் தான். தென் கேட்டகரி சர்டிஃபிகேட் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்ல நெறைய டவுட் இருந்துச்சு. நீங்க அப்ப அப்ளை பண்ணாட்டி, இப்ப ரீசென்ட்டா என்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ, வாங்கியிருக்கீங்களோ 6 ஆர் 3 மந்த்ஸ்க்குள்ள அத நீங்க கொண்டு போங்க ஃபார் ஓபிசி, என்சிஎல். ஓகே. தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். இது முடிஞ்சா நீங்க அட்மிட் கார்ட்ல பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதையே கொண்டு போக ட்ரை பண்ண அட்மிட் கார்ட் அண்ட் அப்ளிகேஷன் நீங்க குடுத்ததே முடிஞ்சா பாஸ்போர்ட் சைஸ் வந்துட்டு ஃபோட்டோ கொண்டு போங்க. அண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் பெட்டர் டு பிரிங் யுவர் ஆதார் கார்டு. அப்படி இல்லன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேன் ஆர் வோட்டர் வச்சுக்கோங்க. பட் ஆதார் வந்துட்டு மேண்டட்டரியா வச்சுக்கோங்க. இது எல்லாமே லாஸ்ட் இயர்லேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா தான். இந்த இயர்ல மேபி சம் சேஞ்சஸ் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நான் நியூ வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது சியூடி பிஜியோட கவுன்சிலிங் ஃபீஸ். ஓகே. ஸோ இதுவுமே வேரி ஆகலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் மாரி குடுக்குறது தான். ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்கோர் கார்ட் வந்ததுக்கப்புறம் என்னலாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்கணுன்றதுக்காக தான் அஃபிஷியலா நமக்கு வரதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாஸ்லாம் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இத வந்து நீங்க பார்த்துக்கலாம். கவுன்சிலிங் ஃபீஸ் எவ்வளோ ரேஞ்ச் ஆகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஹெச்யூ பனாரஸ் ஹிந்துல ஜாயின் பண்றீங்கன்னா, ஜெனரலா இருந்தா 200. ஓபிசி, என்சிஎல்க்கு 200, இடபிள்யூஎஸ்க்கு 200, எஸ்சி, எஸ்டிக்கு 100 அண்ட் பிடபிள்யூடிக்கு 100. ஸோ இது வந்து சில காலேஜ் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது சில காலேஜஸ்க்கு தான் டேட்டா அவைலபிளா இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் வந்து 200லேருந்து நமக்கு ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லலாம். 100 to 250 ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு. அதற்கு மினிமம் 200 ஆர் 250 டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ். ஓகே. ஸோ இது வந்து பிஜி கவுன்சிலிங் ஃபீஸ். தென் த டைப் ஆஃப் கவுன்சிலிங் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 3 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு சென்ட்ரலைஸ்ட், இன்னொன்னு டிபார்ட்மெண்டல் ஸ்பாட். இந்த சென்ட்ரலைஸ்ன்றது இந்த டியூ, பிஹெச்யூ அந்த மாரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இதுக்கு மேக்ஸிமம் ஆன்லைன்ல தான் இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் டிபார்ட்மெண்டல் ஸ்டேட் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியும் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்கல்ல, அந்த மாரி யூனிவர்சிட்டிக்கு யூ மே ரெக்வயர் அ பிசிக்கல் விசிட். அதுவுமே யூனிவர்சிட்டியோட நார்ம்ஸ் பொறுத்து தான். ஒரு சில யூனிவர்சிட்டி ஆன்லைன் சொல்லலாம். ஒரு சில யூனிவர்சிட்டி ஆஃப்லைன் சொல்லலாம். ஓகே. தென் ஸ்பாட் ரவுண்ட் வந்துட்டு இஃப் சீட் ரிமைன்ஸ் வேக்கன்ட். ஓகே. ஸோ எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலரா இப்போ 3 ரவுண்டு வச்சிருக்காங்கன்னா, அதுக்கப்புறமா வந்துட்டு சில சீட் இன்னும் வேக்கன்ட்டா இருக்கும்ல, அத தான் ஸ்பாட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் ரெகுலர் ரவுண்ட்ஸ்லாம் முடிஞ்சோனே அது வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம ரவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்டிஏலேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலா பேசலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்கோர் கார்ட் அண்ட் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் கிளியரா ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சியூடி, பிஜி எக்ஸாம் எழுதிட்டு இன்னும் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா, இந்த டைம்ல நீங்க வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே பிளான் பி இருக்குது. இட்ஸ் அ சேஃப் ஃபார் அவர் ஃபியூச்சர். ஓகே. தேங்க் யூ. பை பாய்.